சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுருக்கமான மனத்துயர் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். தவ காலத்திலே நோன்பு இருக்கவும், ஜெபம் செய்யவும், தர்மம் செய்யவும் நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்தின் கீழாக சிலுவை பாதை பக்தி முயற்சி வருகின்றது. இந்த சிலுவை பாதையிலே இயேசுவின் பாடுகளை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அதனோடு உரசி பார்த்து நம்மையே நாம் சரி செய்து கொள்ளவும், நம்முடைய வேண்டுதல்களையெல்லாம் இயேசுவின் பாடுகளோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். பேதுரு நம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகளெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. எனவே நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தரக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த சிலுவை பாதையை நாம் செய்வோம். வாருங்கள், சிலுவையோடு நாம் பயணிப்போம். பழிகளை சுமத்தினரே, பாவிகள் ஒன்று சேர்ந்து சிலுவை சாவினையே சுமத்தி இகழ்ந்தனரே, அன்று சுமத்தி இகழ்ந்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? முதல் நிலை. இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். யோவான் 8:10-11. நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிடவில்லை. நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர். ஆண்டவர் இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை தீர்ப்பிடவில்லை. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்து அனுப்பிவிடுகிறார். இதோ அந்த இயேசுவுக்கு இங்கே அநியாயமாக சிலுவை மரணம் தீர்ப்பிடப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிறரை தீர்ப்பிடாமல் இருப்பீர்கள், பிறருக்கு நன்மை செய்வீர்கள், பிறரை குறித்து பொறாமைப்படாமல் இருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து தீர்ப்பிடுவார்கள். உங்கள் மீது சக மனிதர்கள் பொறாமைப்படுவீர்கள். அந்த தருணங்களிலெல்லாம் இயேசுவின் இந்த முதல் நிலையை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, நீர் படைத்த மனித உயிர்களை நாங்கள் ஒருபொழுதும் தீர்ப்பிடாமல் உம்மை போல என்னாலும் நன்மையை மட்டுமே செய்ய வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும். இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கொடிய சிலுவையினை தோள் மேல் வைத்தனரே, கல்வாரி மலையினுக்கு இழுத்து சென்றதரே, அங்கு இழுத்து சென்றனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மத்தேயு 5:10. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். எந்த குற்றமும் செய்யாத இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுமையை சுமந்து கொண்டுதான் வருகிறான். சுமை இல்லாத மனிதர்களே இந்த உலகில் இல்லை. இயேசுவுக்கும் சிலுவை சுமை கொடுக்கப்படுகிறது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்கே சிலுவை சுமையாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கும் எனக்கும் சுமை இல்லாத வாழ்க்கை உண்டா? எனவே சுமைகளை மனமுகந்து ஏற்றுக்கொள்ளுவோம். ஜெபம். நீதியின் கடவுளே, நாங்கள் நீதியின் பொருட்டு சுமைகளை சுமக்க மன துணிவையும் மகிழ்வையும் எங்களுக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். சிலுவை பனுவாலே விழுந்தார் தரையினிலே, துணிவாய் எழுந்து நின்று தொடர்ந்தார் பயணத்தையே, அவர் தொடர்ந்தார் பயணத்தையே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மத்தேயு 26:41. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் ஜெபியுங்கள். சிலுவையின் பாரம் இயேசுவை கீழே தள்ளுகிறது. நாம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். எப்படியாவது இந்த வாழ்க்கையிலே நாம் முன்னேறிவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். நம் மனம் ஆர்வத்தோடு இருக்கிறது, ஆனால் உடல் வலுவு இழந்து விடுகிறது. சோதனையில் நாம் வீழ்ந்து விடுகிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விழித்திருந்து இறைவனிடம் வேண்டு. வலுவூட்டும் இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்வதற்கான ஆற்றலை அந்த கடவுள் உனக்கு கொடுப்பார். விழுந்து எழுந்த இயேசுவை போல நாமும்
துணிந்து எழுந்து நடப்போம். ஜெபம். எங்களை மீட்க வந்த இறைவா, எங்களுடைய பலவீனங்களினால் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். இதோ எங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்து எழுந்து நடக்க ஆர்வத்தையும் உடல் வலிமையையும் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அன்னையின் கண்களிலே அழுகையின் நீர்த்துளிகள், உள்ளம் நொந்தாரே இறை சித்தம் உணர்ந்தாரே, அன்று இறை சித்தம் உணர்ந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சீராக் 30:13. உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி, அப்போது அவனது கெட்ட நடத்தையால் நீ வருந்த மாட்டாய். சிலுவை பயணத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயாரை சந்திக்கின்றார். இந்த தாய் மரியாள்தான் இயேசுவுக்கு நற்பயிற்சி அளித்தவள். இந்த அன்னை மரியாள்தான் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவள். இந்த மரியாள்தான் இயேசுவை துணிவுள்ள ஒரு மகனாக வளர்த்தவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் எத்தனையோ தியாகங்களை செய்து நம்மை வளர்த்திருக்கின்றார்கள். நமக்காக அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்திருக்கின்றார்கள். நல்ல பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இதோ இந்த நாளிலே அவர்களை இந்த வேளையில் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். ஜெபம். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, இதோ எங்களுடைய பெற்றோரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். நீரே அவர்களை ஆசீர்வதியும். உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்பது போல என்னாலும் எங்களுடைய பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க நீரே ஆசீர்வதியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். இயேசுவின் துன்பத்திலே இணைந்தார் சீமோனும், சிலுவை சுமந்ததனால் சிந்தையில் நின்றாரே, நம் சிந்தையில் நின்றாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஐந்தாம் நிலை. இயேசுவின் பாரத்தில் சீமோன் பங்கேற்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எரேமியா 1:10. இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இறைமகன் இயேசுவாக இருந்தாலும் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. சீமோன் இயேசுவின் சிலுவை பாடுகளில் உதவி செய்து பங்கேற்கிறார்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெரிய பொறுப்பு வகிக்கலாம், உங்களுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கலாம், உங்களுக்கும் சக மனிதர்களின் உதவி தேவைப்படும். நீங்களும் சக மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பெரிய பொறுப்புகளில் இருந்தாலும் தலைக்கணம் கொள்ளாமல் சக மனிதர்களுக்கு உதவிடவும், சக மனிதர்களிடமிருந்து சமூகத்தின் வளர்ச்சிக்காக உதவிகளை பெற்றிடவும் நல்மனம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். துணியுடன் ஓடி வந்தாள் துணிவான மங்கையவள், துயரத்தை துடைத்தாளே, முகத்தை பெற்றாளே, தூய முகத்தை பெற்றாளே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஆறாம் நிலை. களைத்திருந்த இயேசுவின் திருமுகத்தை கனிவுடன் துடைக்கும் வெரோனிகா. தொடக்க நூல் 1:27. கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இயேசுவின் முகத்தில் வியர்வையும் இரத்தமும் வடிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு துணியை கொண்டு துடைத்து எடுத்தால் இன்னும் அவர் சிலுவை பயணத்திலே செல்வதற்கு உதவியாக இருக்கும். எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ வெரோனிகா என்னும் துணிவுள்ள பெண் துணியால் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். இதற்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பரிசு அவருடைய திருமுகத்தை அந்த துணியிலே பதித்து வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓடிச் சென்று உதவ நினைக்கிறோம். ஆனால் பயந்து கொண்டு துணிவில்லாமல் பின் வாங்கி விடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்களுக்கு மட்டும்தான் வீரமுண்டு என்று நாம் பல நேரங்களில் நினைத்திருக்கிறோம். பெண்களுக்கும் வீரம் உண்டு. அவர்கள் துணி உள்ளவர்கள். இதை உணர்ந்து கொள்ளுவோம். ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுடைய பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். வெரோனிகாவை போல துணிவுள்ள பெண்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மங்கையர் கூட்டம் அங்கே மனம் தொந்து அழுகின்றார், எனக்காக அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே இயேசு, ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். திருப்பாடல்
என்னை தள்ளினார்கள், விழத்தாட்ட தள்ளி பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை செய்தார். இதோ ஏற்கனவே ஒருமுறை விழுந்த இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் 2ஆம் முறையாக கீழே விழுந்து கிடக்கிறார். படை வீரர்களெல்லாம் இயேசுவை பார்த்து சிரித்திருப்பார்கள், ஏளனம் செய்திருப்பார்கள். இவன் விழுந்து கிடக்கிறான், தன்னையே இறைமகன் என்று சொன்னவன், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தவன் வீழ்ந்து கிடக்கிறான் என்று எள்ளி நகையாடி இருப்பார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் ஒரு காலத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து இப்பொழுது கீழே விழுந்திருக்கலாம். சக மனிதர்கள் நம்மை விழ வைத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களை கைதூக்கி விடுவார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களோடு இருக்கிறார். அவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து எழுந்து நடக்க வைப்பார். ஜெபம். ஆறுதல் தரும் இறைவா, இதோ என்னை தள்ளினார்கள், நான் அழிய வேண்டும் என்று நினைத்தார்கள். நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எனக்கு உதவி செய்கிறீர். நீர் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதி பெற ஆசீர்வதியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மங்கையர் கூட்டமங்கே மனம் தொந்து அழுகின்றார், எனக்காக அழ வேண்டாம், ஆறுதல் மொழிந்தாரே இயேசு, ஆறுதல் மொழிந்தாரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். லூக்கா 23:28. எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தான் இன்னொரு மனிதனுடைய வேதனை புரியும். ஆண்டவர் இயேசுவுக்காக இதோ எருசலேம் பெண்கள் அழுது புலம்புகிற பொழுது அந்த மக்களின் நிலையை உணர்ந்து அவர்களை அழாதீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு இந்த பெண்களின் மீது எவ்வளவு அக்கறை பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நாம் ஆறுதல் பெற நினைக்கின்றோம், ஆனால் ஆறுதலை கொடுக்க தவறிவிடுகின்றோம். எல்லோரும் நம்மை மதிக்க வேண்டும், நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதையே நாம் பிறருக்கு செய்ய தவறிவிடுகின்றோம். ஜெபம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருப்பது போல, நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்திருப்பது போல, நாங்களும் சக மனிதர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் இரக்கம் காட்டவும் அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். 3ஆம் முறையாக சோர்ந்து விழுந்தாரே, மனிதரை மீட்டிடவே
முயன்றே எழுகின்றார். இயேசு முயன்றே எழுகின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகிறார். தொடக்க நூல் 1:27. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். இயேசு ஆண்டவர் இதோ 3வது முறையாக பாரம் தாங்காமல் கீழே விழுந்து விடுகிறார். இயேசுவுக்கே 3வது முறை விழ வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொன்னால், அவருடைய உருவில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகளாகிய நாம் விழுவது, தோல்வியடைவது, இழப்பது எல்லாம் யதார்த்தம். நான் மட்டும் ஏன் இப்படி தோல்வியடைகிறேன்? என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? தொடர்ந்து எங்களுடைய வீட்டில் மட்டும் ஏன் இறப்பு நிகழ வேண்டும் என்றெல்லாம் தொடர் தோல்விகள், வேதனைகள் வருகின்ற பொழுது நாம் கேள்வி எழுப்புகிறோம், சோர்ந்து போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளில் உருவில் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அவருடைய உயிர் மூச்சை ஊதி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். விழுவதும் எழுவதும் மனித இயல்பு. எனவே மீண்டுமாய் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல எழுந்து நடப்போம். ஜெபம். உயிர் மூச்சை கொடுத்து எங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்த இறைவா, இதோ எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் கீழே விழுந்தாலும் எழுந்து நடக்க, சோர்ந்து போகாமல் துணிவோடு பயணிக்க நீரே எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உடைகளை பறித்திடவே சீட்டு போட்டனரே, ஆடையை பிடுங்கிடவே தசையை கிழித்தனரே, அவன் தசையை கிழித்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா? மனம் திருந்தி நீ வருவாயா? 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக உரிகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சீராக்கின் ஞானம் 31:13. பேராசை படைத்த கண் தீயது என நினைத்துக்கொள். இயேசுவின் உடையை அவிழ்த்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். 33 வயது நிரம்பிய ஒரு ஆண்மகனை நிர்வாணமாக்கி எல்லாரின் முன்பாகவும் ஒரு கூட்டம் அவமானப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் உங்களையும் அவமானப்படுத்த ஒரு கூட்டம் இருக்கும். உங்கள் பெயரை கெடுப்பதற்கும் ஒரு கூட்டம் இருக்கும். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். இதோ ஆண்டவருடைய ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தியது போல நீங்களும் நானும்
மற்றவர்களை அவமானப்படுத்துகின்றோமா? நம்முடைய கண்களினால் இச்சையான பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கின்றோமா? கேள்வி கேட்டு பார்ப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஒருபொழுதும் தீய சிந்தனைகளுக்கும் இச்சையான எண்ணங்களுக்கும் இடம் கொடாதபடியாக, சக மனிதர்களை தீர்ப்பிடாமல் அவமானப்படுத்தாமல் மாண்போடு பார்க்கக்கூடிய நல்ல பார்வையை, சிந்தனையை எங்களுக்கு தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கூறிய ஆணிகளால் சிலுவையில் அறைந்தனரே, கள்வர்கள் நடுவினிலே கொடுமையாய் நிறுத்தினரே, அன்று கொடுமையாய் நிறுத்தினரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எசாயா 50:6. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசாயா மீட்பராம் மெசியாவை குறித்து முன்னறிவித்த வசனம். இதோ எந்த குற்றமும் செய்யாத இயேசு அடிப்பவர்களுக்கு தன்னுடைய முதுகை கொடுக்கிறார். தன்னுடைய தாடையை பிடுங்குவோருக்கு தன் தாடையை ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீயும் நானும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. ஒரு சமூக பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சில நேரங்களில் அடிப்போருக்கு முதுகையும் தாடையை பிடுங்குவோருக்கு நம் தாடையையும் ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதுவே பொது சேவை செய்யக்கூடியவர்களின் நிலை என்பதை உணர்ந்து நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம். ஜெபம். அவமானங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து அன்பு செய்ய கற்றுக் கொடுக்கும் இறைவா, இதோ நாங்கள் சோர்ந்து போகாமல் அனைத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தாயின் மடியினிலே சாய்ந்தார் சரமாக, ஐயோ துடிக்கின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், அன்னை கண்ணீர் வடிக்கின்றார். மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடலை தன் மடியில் சுமக்கும் அன்னை. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். லூக்கா 2:34-35. இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும்.
உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். குழந்தை இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே சிமியோன் என்னும் இறைவாக்கினர் அன்னை மரியாளை பார்த்து சொன்னதுதான் இந்த வார்த்தை. ஆம், இன்று அந்த வாள் அன்னை மரியாளை ஊடுருவி பாய்கிறது. தான் பெற்றெடுத்த ஒரே மகனை 33 வயதில் பலியாக ஒப்பு கொடுத்த தாய் மரியாள். இன்று எத்தனையோ தாய்மார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விபத்துகளினால், நோய்களினால் இழந்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் பெற்றெடுத்த மகன், மகள் இப்பொழுது என்னோடு இல்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசு ஆண்டவர் இதோ உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அழாதீர்கள், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் பெரும் துயரத்தோடு இருக்கிற பொழுதெல்லாம் நமக்கு ஒரே ஆறுதல் நம் ஆண்டவர் இயேசுதான். அன்னை மரியாள் இதோ நம்முடைய துன்பங்களிலெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அவருடைய இழப்பையும் அவர் சந்தித்த வேதனையும் சிந்தித்து பாருங்கள். உடைய வாழ்க்கையிலே நீங்கள் படக்கூடிய துன்பமெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் உம்முடைய சிலுவை பாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்து ஆறுதல் பெறவும் புதிய நம்பிக்கை பெறவும் எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மானிட மைந்தனுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை, மாற்றான் கல்லறையில் அடக்கம் செய்தனரே, அடக்கம் செய்தனரே. மனம் வருந்தி நீ வருவாயா, மனம் திருந்தி நீ வருவாயா. 14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மத்தேயு 8:20. நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இயேசு ஆண்டவர் யோசேப்பின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த அகில உலகமே அவருக்கு சொந்தமானதுதான். ஆனாலும் சொந்தமாக கல்லறை ஒன்று அவருக்கு இல்லை. எவ்வளவு எளிமை பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. குறிப்பாக நாம் வாங்கி இருக்கக்கூடிய நிலம், வீடு நமக்கு சொந்தமில்லை. 6 அடி நிலமே சொந்தம் என்பதை இயேசுவின் இந்த அடக்க நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதுதான் வாழ்க்கை யதார்த்தம் என்றால், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏன் நிலத்திற்காக, வீட்டிற்காக, பணத்திற்காக, நகைக்காக, பதவிக்காக, அதிகாரத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கின்றாய்? ஜெபம். பரிவு கொண்ட இறைவா, பரிவுள்ளம் கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இதோ எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் எளிமையான வாழ்க்கை வாழ பரிவுள்ளம் கொண்டு இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.